இன்னுமா இந்த மாதிரி மித்ஸ் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி மித்ஸ் கூட சேர்த்து இந்த கஃபே பிசினஸ்ல இருக்க ஸ்டீரியோ டைப்ஸையும் இந்த வீடியோல பிரேக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் மித், கஃபே பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல லொகேஷன் இருந்தா மட்டும்தான் நல்லா ரன் ஆகும். ஃபேக்ட் என்னன்னா, லொகேஷன் உங்களுடைய பிசினஸ்க்கு மேஜரான ரோல் பிளே பண்ணும் தான். ஆனா என்கிட்ட கேட்டா கஃபேயோட மேக்கிங் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். பிராண்டிங், மார்க்கெட்டிங் இதெல்லாம் தாண்டி மேக்கிங் தான் ஒரு கஃபேக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லுவேன். நீங்க உங்க மேக்கிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கனாலே மற்ற விஷயம் எல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். செகண்ட் மித் என்னன்னா, கஃபேல ஜஸ்ட் டிஷஸ் எல்லாம் மேக் பண்ணணும், அதுல சர்வ் பண்ணணும் மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஃபேக்ட் என்னன்னா, ஒரு மினிமலான கஃபேல கூட டிஷஸ் மேக் பண்றதை தாண்டி அதுல நிறைய ப்ராசஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு. கிளீனிங், ரீஸ்டாக்கிங், ஃப்ரெஷ்னஸ் செக்கிங், ஃபுட் சேஃப்டி மெயின்டைனிங், கிச்சன் ஆர்கனைசிங், இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். நீங்க ஒரு கஸ்டமரா வெறும் அந்த டிஷ்ஷை மட்டும் தான் பார்ப்பீங்க, ஆனா அதோட மேக்கிங்ல இவ்வளவு விஷயம் இருக்கான்னு ஆச்சரியமா இருக்குல்ல. சோ இந்த மேக்கிங்ல இருந்து ஆர்கனைசிங், SOP மேக்கிங் வரைக்கும் எண்ட் டு எண்ட் நீங்க கத்துக்கிட்டு ஒரு கஃபே ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபுட் பிரினர் ஆகிறது மட்டும் இல்லாம கண்டிப்பா நீங்க ஒரு மில்லியனரே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.